ஓகே ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா ஐயா மசாலா பெரும்பா செய்ய போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோவில் ஸ்லாய் பாருங்கள். நான் 6 ஸ்லாய் எடுத்து சின்னதாக நறுக்கியிருக்கேன். இதை அப்படியே பிளெண்டரில் போட்டுக்குங்க. பிளெண்டர் போட்டுட்டு இந்த கப்பில் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி அந்த சாறு எடுத்து தான் நம்ம அதில் கோழியில் கலக்கணும். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம அரைச்ச ஸ்லாயை வந்து பாருங்க இந்த மாதிரி வடிகட்டிட்டு அந்த சாறு மட்டும் நம்ம எடுக்கணும். ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஓகே நாங்கள் ஐயா இந்த மாதிரி சாரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த இஞ்சி ஸ்ராய் சாறை எடுத்து வச்சுட்டு இந்த அரைச்ச நார் இருக்குல்ல, பேலன்ஸ் நாரை வந்து நீங்கள் தூக்கி போடக்கூடாது. இது அப்படியே வச்சுக்கோங்க. நான் அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட் பாருங்கள், இந்த அரைச்ச ஸ்ராய் தண்ணி இதில் ஊற்றிடுங்க பிளெண்டரில். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் இந்த கரண்டியில் 1 கரண்டி போட்டுக்குங்க. பெருஞ்சீரகம் 1 கரண்டி, மல்லி ஸ்பூனில் 1 கரண்டி, 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், 10 பூண்டு இந்த மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் உப்பு இந்த கரண்டியில் நிறையா 1 கரண்டி எடுத்துக்கோங்க, நிறையா போடுங்க. போட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்டர் பண்ணிடுங்க. நல்லா பிளெண்டரில் அரைச்சிட்டோம். ஊற்றுங்க ஐயா, இதில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கிளறிட்டு ஒரு 1/2 hour வச்சுருங்க. ஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள், இப்போ மஞ்சத்தூள் இந்த கரண்டியில் 1 கரண்டி போடுங்க. இறைச்சிக்கறி தூள் இந்த கரண்டியில் நிறையா எடுத்து 1 கரண்டி போட்டுக்குங்க. இந்த கரண்டியில் 2 கரண்டி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கோழியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சா தான் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணுங்கள். அதை நம்ம வந்து அரைச்ச ஸ்ராயை வந்து நம்ம அந்த தண்ணியை எடுத்து ஊற வச்சுட்டோம்ல, அந்த திப்பி பாருங்கள், அந்த ஸ்ராயோட நம்ம புளிஞ்சு எடுத்தோம்ல அந்த வடித்தட்டில் அந்த ஸ்ராயும் போட்டு இதோட நல்லா பிழைஞ்சிருங்க. நல்லா கிளறி வச்சுருங்க ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் வந்து 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வெண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அடுத்து க்ளோ பண்ணிக்கோங்க, ஏன்னா உள்ளே வந்து வேவாது மேலே தீங்கிடும். இன்னொரு போடுங்க, பார்த்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ராய். மற்ற நம்ம வந்து கோழிக்கு வந்து ஸ்ராய் அரைச்சோம்ல, ஸ்ராய் அரைச்சிட்டு அந்த ஸ்ராயோட இது நம்ம தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, இது வந்து ஸ்ராய். கடைசியாக வந்து நீங்கள் எண்ணெயில் வந்து இந்த ஸ்ராயை பொரிச்சிட்டு போட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும் அந்த கோழி சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட், ஐ ஆம் கோரிங் பிரம்பா ரெடி. நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சிக்கனை பொரிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். மேலே ஸ்ராய் போட்டிருக்கேன், நான் ஸ்ராயை நல்லா பொரிச்சு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. ரசம் ராஜேஷ் இப்போ